سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். இந்த காதலிலே சிக்கிக் கொள்பவர்களை நாம் எப்படி பாதுகாப்பது, அது இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு செய்தியாக இருக்கிறது. காதலிலே சிக்கிக்கொண்டு கற்பழந்து உயிரை இழந்து அல்லது மானத்தை இழந்து மரியாதையை இழந்து போகிற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் இவர்களை எப்படி பாதுகாப்பது, எப்பொழுது அதை துவங்குவது, யார் துவங்குவது, எங்கிருந்து துவங்குவது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே இன்னைக்கு பெரும்பாலும் எப்போ பிள்ளைகளை நாம பாவங்களின் பக்கம் போகாம தடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 15 வயதை எத்துகிற பொழுதுதான் அப்பதான் அவன் செஞ்சான் அந்த பாவம்னா அதன் பக்கம் ஈர்க்கப்படுறான். அவன் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 15 வயது அந்த பருவ வயதை எத்துகிற பொழுது, அதை அடைகிற பொழுது என்ன செய்யறான்னு சொன்னா, பாவத்தின் பக்கம் அவன் ஈர்க்கப்படுகிறான், இழுக்கப்படுகிறான். அப்பதான் நாமளும் கொஞ்சம் உஷாராக ஆகிறோம். அப்பதான் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஆஹா பிள்ளை எங்கேயோ தடம் மாறுதே என்று சொல்லி என்ன செய்யறோம்னு சொன்னா, கொஞ்சம் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, அதற்கு பிறகு பிள்ளையை கண்டிப்பதற்காக நாம் முனைகிறோம். நாம் உலகத்துல பார்க்கிற செய்தி. ஆனா மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்னன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்பொழுது துவங்க வேண்டும், யார் துவங்க வேண்டும், எங்கிருந்து துவங்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ஹதீஸிலே சொல்லி தருகிறார்கள். பாருங்கள், முரு அவுலாதக்கும், உங்களது குழந்தைகளை நீங்கள் ஏவுங்கள், குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், பிஸ்ஸலாத்தி, தொழுகையை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். வஹும் அப்னாஉ சப்அ சினீன, அவர்கள் 7 வயதாக இருக்கிற பொழுது, 15 வயசு வந்த ஒருபாடு இல்லை, 7 வயதாக இருக்கிற பொழுது தொழுகையை அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், தொழச் சொல்லி அவர்களை நீங்கள் ஏவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 வயதிலேயே பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அங்கிருந்து துவங்குங்கள். யாரு சொல்லணும்? பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். முருது அவுலாதக்கும், உங்களது பிள்ளைகளுக்கு பெற்றோரே நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், நீங்க தான் துவங்கணும். நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுப்பதை பெற்றோர்கள் தான் துவக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி 7 வயதை நிர்ணயித்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொன்னாங்க, வதுரிபூஹும், அவங்களை நீங்க அடியுங்க, அந்த பிள்ளைகளை நீங்கள் அடியுங்கள், அலைஹா, அந்த தொழுகையை விடுவதற்காக வேண்டி, அந்த நன்மையான காரியத்தை செய்யாமல் பாவமான காரியங்களை செய்ய முற்படுகிற பொழுது அவர்களை நீங்கள் அடியுங்கள். குறிப்பாக தொழுகையை விடுகிற அந்த குழந்தையை நீங்கள் அடியுங்கள். எப்பன்னு சொன்னா, வஹும் அப்னாஉ அஷர், அவர்கள் 10 வயதை எத்தி விடுவார்கள் என்று சொன்னார். 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க, பிள்ளைக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, பழக்கப்படுத்திக்கிட்டே இருங்க. 10 வயசு ஆயிடுச்சு, இப்ப ஏமாத்த பார்க்கிறான்னு சொன்னா, தொழாமல் இருப்பார் என்று சொன்னால், அந்த தொழுகையை விடுவதற்காக வேண்டி அவனை நீங்கள் அடியுங்கள் என்று பெற்றோர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். இன்னும் சொன்னாங்க, அவர்களை என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த பருவ வயது 10 வயசா தாண்டிட்டாவே அந்த பருவம் என்ன செய்யணும்னு சொன்னா, வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 10 வயதை தாண்டுகிற பொழுதே அந்த பாலின ஈர்ப்பு என்பது அங்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த உணர்வுகள் அங்கே கொடுக்கப்பட்டு விடும். அல்லாஹ்வால் அது அங்கே கொடுக்கப்படும், அந்த உடம்பிலே அது வந்துவிடும். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மவாஜிஇ, படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள். 2 பிள்ளை, அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆணும் பெண்ணுமாக சிறு சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, 10 வயசு ஆயிட்டாங்களா, 2 பிள்ளைகளையும் படுக்கையிலே நீங்கள் பிரித்து வையுங்கள். உங்களது படுக்கையிலேயும் கூட பெற்றோர்கள் கூட தங்களது படுக்கையிலிருந்து 10 வயது ஆன அந்த பிள்ளையை, தன்னுடைய ஒரு தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, 10 வயது அந்த பிள்ளை எத்திவிட்டால் தனியாக படுக்கை ஒன்றை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து வைத்து விடுங்கள். வஃபர்ரிகு பைனஹும்
படுக்கையில ஃபில் மவாஜிஇ, படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொல்லி எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும், யார் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி தருகிற செய்தியாக ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த வயசுல விட்டுட்டு 15 வயசு வருகிற பொழுது நல்லா அந்த பாலின உணர்ச்சி உடலிலே ஏறி அந்த டீனேஜ் வருகிற பொழுது என்ன செய்யறோம்னு சொன்னா, அப்பதான் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா நகருகிற பொழுது, அதன் பக்கமாக நகர்வுகளை கொடுக்கிற பொழுது, அப்பதான் என்ன செய்யறோம்னு சொன்னா தப்புங்கிறத சொல்ல வருகிறோம். ஆனா என்ன செய்யுங்க, அந்த உணர்வு அவர்களை அதன் பக்கமாக இழுத்து சென்று விடும், பாவத்திலே கொண்டு போய் முடித்து விடும் என்று சொல்லி, எனவே 7 வயசுலேயே நீங்க ஆரம்பிச்சிருங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம்.